எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஃபேமிலி டைம் பாஸ் சேனல். ப்ளீஸ் நம்ம வீடியோவுக்கு வியூஸ் அதிகமாக போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வர மாட்டேறீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். என் உயிரே நீங்கள் தான். நாம் இப்போது திருவண்ணாமலை கிரிவலம் சுற்ற போகலான்னு இருக்கோம். ஆக்சுவலாக தீபத்துக்கு இப்போ கொடியேற்றுறதுக்கு இன்னும் சில தினங்களே இருக்குது. அதனால் அதனுடைய வேலைப்பாடுகள்லாம் எப்படி இருக்குது, எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத தான் இப்போ அழகாக உங்களுக்கு நான் வீடியோவாக காட்ட போகிறேன். நம்ம எல்லாம் போயிட்டு பார்ப்போம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள். அதுவும் இல்லாமல் திருவண்ணாமலைக்கு இந்த 10 நாள் திருவிழாவுக்கு சூப்பரான கடைகள்லாம் வச்சுருப்பாங்க. கடைகள்லாம் போட்டு நிறைய திருவிழாவே உங்களுக்கு தெரியாதில்லை. திருவண்ணாமலைக்கு இது வரைக்கும் வந்திருக்கவங்க எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். என் உயிரே நீங்கள் தான். உங்களுக்காக கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோ, இன்றைக்கி ஒரு பிளாக் வீடியோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சார். நான் நம்புகிறேன். நான் இப்போ தான் குளித்தேன். ஆக்சுவலாக குளிச்சுட்டு அப்படியே உங்களுக்காக வீடியோ எடுத்துட்டேன். நான் ரெடி ஆகிட்டு நாம் அந்த இடத்துக்கு போகிறோம். அங்கேருந்து உங்களுக்கு ஷூட் பண்ணி எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். என் உயிரே நீங்கள் தான். லவ் யூ ஆல். அதாவது நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 5 நிமிஷம் ஆகுது. கரெக்டாக நாங்கள் பாலத்தில் இருக்கோம். பாலத்துக்கு கீழே போயிட்டுருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் நமக்கு கோயிலுக்கு பக்கத்தில் போகிறதுக்கு. நம்ம போயிட்டு கோயிலாண்டது நல்லா அழகாக போட்டு இது பண்ணுறேன். அங்கே கடையெல்லாம் போட்டாங்களா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக நான் இது பண்ணுறேன். கொஞ்சம் எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல், கேமராமேனு அந்த மாதிரி எந்த ஒரு அடிப்படையுமே இல்லாமல் நாம் ஒரு தனிப்பட்ட முறையில் தனித்து நம்ம ஒரு வீடியோ போடுறோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாம் ஏதாவது பெருசாக சாதிக்கிறதுக்கு கூட எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை. இதில் எந்த சோர்ஸ் வச்சு நம்ம பண்ணுறது, எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை. நீங்கள் எனக்கு ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, நான் நம்புகிறேன். லவ் யூ ஆல். நான் போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. இன்னும் கடை போட ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா இடமும் செட் ஆகலை. ஏன்னா தேர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே மெயின் ரோட்லேயே தான் நிற்குது. இப்போ கடை போடுறவங்களுக்கு கண்டிப்பாக இடம் ஸ்பேஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுக்கான டைம் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக எவ்வளோ பெரிய ரோடு போட்டாலும் அந்த டிராஃபிக்ன்றது நிறைய வண்டி நிறுத்துறதுக்கே இடம் சரியாக பத்தலை. அவ்வளோ கூட்டமாக இருக்குது. பட்டு எல்லாருக்கும் அண்ணாமலையரை காட்டலான்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க பார்த்துங்க. இப்போது தீபத்துக்கு கொடியேற்றத்துக்கு ரொம்ப ஃபெஸ்டிவலாக பண்ணிகிட்ருக்காங்க எல்லா ஏற்பாடுமே. போலீஸ்லாம் இன்றைக்கே போலீஸ் பந்தோஸ்லாம் இன்றைக்கே இது பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இல்லை நம்ம கொஞ்சமா இங்கே பாரு, அந்த லொக்கேஷனில் காட்டுறேன். இங்கேருந்து இதை காட்டணும். டெம்பிள் மியூசிக் காட்டணும். அதாவது முன்னை விட இப்போ திருவண்ணாமலை பரவாயில்ல, நல்லாவே டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. பட் என்னென்னா ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, லோக்கலில் இருக்கிற ஜனங்க எங்களால் போகிறதுக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு மனசில் தோணுது. ஏன்னா நாங்கள் அப்போ அண்ணாமலையாரை பார்க்கணுன்னா அப்போல்லாம் நாங்கள் கட்டணம்லாம் இது பண்ணவே மாட்டோம். போவோம் டேரெக்டாக. ஏன்னா எங்கள் சாமி எங்கள் தெய்வம் அப்படின்ட்டு நாங்கள் கும்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி எங்கள் தெய்வத்தையே நாங்கள் எங்கள் சாமி, எங்கள் அப்பா, அவரை நாங்கள் இன்றைக்கி கட்டணம் கொடுத்து பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு ஆயிடுச்சு. கட்டணம் கொடுத்து பார்க்குற மாதிரி இருந்தால் நாங்கள் ஏன் இந்த இதுவுக்கு பண்ண போகிறோம்? அந்த ஒரு விஷயந்தான். இவனெல்லாம் எடு. அதாவது நாம் எவ்வளவோ சோம்பேறிங்களை பார்த்துருப்போம். ஆனால் திருவண்ணாமலைக்கு வரவங்க மட்டும் அதாவது இந்த திருவண்ணாமலைக்கு மட்டுமே எப்போ பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்க வராங்க. பௌர்ணமின்னு இல்லை, எல்லா நாளுமே. ஆனால் இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம வீட்டில் நிறைய சோம்பேறிங்களாம் பார்த்துருப்போம். எந்திரிச்சு கூட நடக்க மாட்டாங்க. இந்த கிண்ணத்தை கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. ஆனால்
இந்த திருவண்ணாமலைக்கு வந்தால் மட்டும் 70 வயசு 80 வயசு 100 125 கிலோ இருப்பாங்க, 100 கிலோ இருப்பாங்க, அவங்களாம் கூட நடப்பாங்க. அதுக்கான ரீசன் என்ன தெரியுங்களா? இது அக்னிஸ்தலம். இது வந்து அக்னிஸ்தலம். கால் வைக்கிற இடம் எல்லாமே அவங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் நடக்கும். ஓம் நமச்சிவாயா அவங்கன்ட்டு இந்த திருவண்ணாமலைக்கு வரணும்னு நினச்சிட்டு ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொன்னாலே போதும், அவங்க உடம்புல நடக்கிற மேஜிக்கே வேறு மாதிரி இருக்கும். நான் சொன்னதில்லை, இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த ஓம் நமச்சிவாயன்ற அந்த மந்திரமே வந்து ஒரு நம்மளோட மேஜிக்கலான ஒரு உலகத்துக்கு கொண்டு போகிற மாதிரி அது ஒரு மந்திரம். சிவனை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து பார்க்கணும், நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து திருவண்ணாமலை தான் பெட்டர் ஆப்ஷன். லவ் இட் திருவண்ணாமலை, லவ் யூ திருவண்ணாமலை. அதாவது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து கிரிவல பாதையில் ஏதாவது கடை போட்டிருப்பாங்களா, இல்லை கோவிலாண்ட எதனா கடை போட்டிருப்பாங்களான்னு தான் நாம் வந்து இன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணோம். ஆனால் அதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. ஏன்னா வந்து 24ஆம் தேதி தான் கொடியேற்றம் அப்படின்றதுனால அவங்க இன்னும் அதுக்கான மூவ்மெண்ட் எடுக்கலையோ அப்படின்ற மாதிரி நாம் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அடுத்து இன்னொரு வீடியோ கண்டிப்பாக நான் வரும்போது, இன்னொரு வீடியோ நான் எடுக்கும்போது கண்டிப்பாக பெட்டரான ஒரு நல்ல ஒரு ஷூட் நல்ல இது பண்ணி போடுறேன். நம்மளோட வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களால் நான் எவ்வளோ பேர் வளர்ந்துருக்காங்க, எவ்வளோ பேர் வாழ்ந்துருக்காங்க, அதில் நானும் ஒரு ஆளாக இருந்துட்டு போகிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். என் உயிரே நீங்கள் தான்.